இங்க இந்த ஊர்லயே ஃபேமஸான ஒரு புடவை கடைக்கு பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. அப்ப அந்த ஓனருமே இங்க இருக்க புடவையிலேயே பைத்தானின்ற புடவை தான் ரொம்ப ஃபேமஸ், இதை கையாலே நெய்வாங்கன்னு சொல்றாரு. சோ இவங்களுமே யார் இதை கையாலே செய்வான்னு கேக்குறாங்க. அப்பதான் இவரு ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு போய் கோதாவரின்றவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப இவங்களை போட்டோலாம் எடுக்கும்போது இந்த சாரியை நீங்க போட்டு பார்த்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் இவங்க என்னால நெய்ய தான் முடியும், இதெல்லாம் போட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அப்ப இதை இவங்க பொண்ணு வந்து கேட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்களோட பொண்ணு பிறக்கும் போதே அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஆண் குழந்தை தான் பிடிச்சிருக்கும். பெண் குழந்தை பிறந்ததால இது ராசியிலேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண வந்துறாரு. அவங்க கிட்ட அடிச்சு போட்டு இந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா இப்ப பிரெக்னண்டா இருந்ததால கொஞ்ச நாளே ஆண் குழந்தை பிறகுது. இந்த உண்மை தெரிஞ்சதுமே அவங்க ஹஸ்பண்ட் இவங்க கிட்ட கேட்காமலே வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாரு. அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் இந்த பொண்ணுக்காக இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த பொண்ணு நம்ம அம்மாவுக்காக எதனா ஒண்ணு பண்ணியாகணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறா. அப்ப இத்தனை வருஷமா இவங்க இந்த சாரி நெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தடவை கூட இவங்க போட்டு பார்த்ததே இல்லை. அதனால இந்த சாரியை இவங்களுக்கு கிஃப்டா பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. சோ அந்த பைத்தானி புடவை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் விசாரிக்கலாம்னு பாக்கறா. பார்த்தாங்க ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த புடவையோட ஸ்டார்டிங் ரேட் 8 லட்சம் சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம அம்மாவுக்கு இது எப்படியாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட பாட்டி இதை கேட்டுறாங்க. தென் இவங்க அம்மா ஒர்க் பண்ணும்போது கண் பார்வை சரியா தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா இவங்க ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. இவங்க கண் பார்வை ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அதெல்லாம் செய்யாம பொண்ணுக்காக இந்த உண்மை யாருக்கிட்டே சொல்லாம அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.